விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஷங்கர் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஷங்கர் அவர்களோட பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் உருவாக போகிறது. 2000 கோடி பட்ஜெட்டில் அந்த திரைப்படம் உருவாக போகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது தமிழ் சினிமாவில் எப்படியாவது ஒரு பெரிய பேன் இண்டியா ஹிட் வந்து ஆக வேண்டும். கண்டிப்பாக ஒரு 1000 கோடி 2000 கோடி வசூல் எந்த திரைப்படமாவது பண்ணிடாதா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொரு தமிழ் சினிமா நடிகர்களுக்கும் இருக்குது, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கன்னடம், அதுக்கப்புறமா ஆந்திரா, இந்த மாதிரி ஸ்டேட் தெலுங்கானா, இவங்களாம் 1000 கோடி படங்கள் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் எப்போ பண்ணுவது அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. இதுக்கான ஒரு ஸ்டெப்பை தான் ஷங்கர் அவர்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதை ஷங்கர் அவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஷங்கர் அவர்கள் திரைப்படம் பார்த்தாலே ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கும். ஷங்கர் அவர்கள் திரைப்படம்னாலே ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படமாக இருக்கும். ஆனால் எதுவுமே ஹிஸ்டாரிக்கல் திரைப்படமாக இல்லை. ஹிஸ்டாரிக்கல் திரைப்படங்களை இது வரைக்கும் ஷங்கர் அவர்கள் எடுத்தது கிடையாது. ஷங்கர் அவர்களோட ஒரு பெரிய ட்ரீம் என்னென்னா வேல்பாரி திரைப்படத்தோட நாவலை படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஏற்கனவே பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலை தழுவி படம் வந்தது. 1000 கோடி பட்ஜெட்டில் உருவான அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மிக்ஸ்டு ரிவ்யூஸ், ஆவரேஜான ஹிட்டு தான் பண்ணது. படத்தோட முதல் பாகம் 500 கோடி வசூல் கொடுத்தது. இரண்டாவது பாகம் 300 கோடி வசூல் கொடுத்தது. இந்த 2 திரைப்படம் சேர்த்தியே மொத்தம் 700 கோடி தான் வசூல் கொடுத்தது. 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ண திரைப்படம் 200 கோடி லாஸாக தான் இந்த திரைப்படத்துக்கு அமைந்தது. இதனால் லைக்கா நிறுவனம் இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிளில் இருக்குது. இந்த சமயத்தில் மீண்டுமே 2000 கோடி பட்ஜெட்டில் ஷங்கர் அவர்கள் ஒரு திரைப்படத்தை பண்ண போகிறாங்க. வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவல் தழுவி படம் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஷங்கர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. எனக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசியிருப்பேன். இப்போ தான் இந்த படத்தோட ஃபுல் நாவலை படித்து முடித்தேன். இந்த கதையை படித்து முடித்தேன். எனக்கு இந்த திரைப்படத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் நான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 2000 கோடியும் மேலே செலவாகும். சாதாரணமாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம் எடுக்கணும்னாலே 1000 கோடி ஈஸியாக செலவாகிவிடும். ஷங்கர் அவர்களை பற்றி நம்ம சொல்லவே வேணும். ஷங்கர் அவர்கள் செலவு பண்ணால் எவ்வளவு தாம் டூம் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பாடலுக்கு மட்டுமே 70 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய்லாம் செலவு பண்ணுற ஆள் தான் ஷங்கர் அவர்கள். இப்போ வேல்பாரி திரைப்படத்தும் அந்த மாதிரி 2000 கோடியில் படம் எடுக்க போகிறாங்களாம். அதுவும் அந்த திரைப்படம் ஒரு பாகமாக இல்லாமல் 3 பாகமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தை தமிழ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. வேறு ஏதோ பிரம்மாண்டமான வெளிநாடு வெளி மாநில தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறது அப்படிங்கிற செய்தி கிடைத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் முன்னணி நடிகர்கள் நடிக்க வைப்பதற்கான பிளானில் இருக்காங்க. முன்னணி நடிகர்கள்னால் யார்? ரஜினி, விஜய், கமல், அஜித் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் அவங்க கிடையாது. ஸோ ஜெயம் ரவி, தனுஷ், அதுக்கப்புறமா சில முன்னணி நடிகர்கள், சிம்பு, அந்த மாதிரி இருக்க முன்னணி நடிகர்களை நடிக்க வைப்பதற்கான முயற்சியில் ஷங்கர் அவர்கள் இருக்காங்களா. அதனால தான் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 2000 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை தெரிந்த ரசிகர்கள் ஐயோயோ ஷங்கர் தொடர்ந்து ஃபெயிலியர் திரைப்படமாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே பொன்னியின் செல்வன் திரைப்படம் மிகப்பெரிய ஃபெயிலான திரைப்படம். மீண்டும் அதே மாதிரி ஒரு நாவலை தழுவி ஒரு திரைப்படத்தை ஷங்கர் அவர்கள் எடுக்க போகிறாங்களா. கண்டிப்பாக அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட போகிறது. ஷங்கர் அவர்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஷங்கர் அவர்களோட முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வேல்பாரி திரைப்படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற உங்களோட ஷங்கர் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஷங்கர் அவர்களோட பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் உருவாக போகிறது. 2000 கோடி பட்ஜெட்டில் அந்த திரைப்படம் உருவாக போகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது தமிழ் சினிமாவில் எப்படியாவது ஒரு பெரிய பேன் இண்டியா ஹிட் வந்து ஆக வேண்டும். கண்டிப்பாக ஒரு 1000 கோடி 2000 கோடி
வசூல் வந்து எந்த திரைப்படமாவது பண்ணிடாதா அப்படிங்கிற ஏக்கம் வந்து ஒவ்வொரு தமிழ் சினிமா நடிகர்களுக்கும் இருக்குது, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கன்னடம், அதுக்கப்புறமா வந்து ஆந்திரா, இந்த மாதிரி ஸ்டேட் தெலுங்கானா இவங்களாம் வந்து 1000 கோடி படங்கள் வந்து பண்ணி மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் எப்போ பண்ணுவது அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. இதுக்கான ஒரு ஸ்டெப்பை தான் வந்து சங்கர் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து சங்கர் அவர்களே வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சங்கர் அவர்கள் திரைப்படம் பார்த்தாலே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் வந்து இருக்கும். சங்கர் அவர்கள் திரைப்படம்னாலே வந்து ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படமாக இருக்கும். ஆனால் வந்து எதுவுமே இந்த ஹிஸ்டாரிக்கல் திரைப்படமாக இல்லை. ஹிஸ்டாரிக்கல் திரைப்படங்களை இது வரைக்கும் வந்து சங்கர் அவர்கள் எடுத்தது கிடையாது. சங்கர் அவர்களோட ஒரு பெரிய ட்ரீம் என்னென்னா வேல்பாரி திரைப்படத்தோட நாவலை வந்து படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலை வந்து தழுவி படம் வந்து வந்தது. 1000 கோடி பட்ஜெட்டில் உருவான அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்ததாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மிக்ஸ்டு ரிவ்யூஸ், ஆவரேஜான ஹிட்டு தான் வந்து பண்ணது. படத்தோட முதல் பாகம் வந்து 500 கோடி வசூல் வந்து கொடுத்தது. இரண்டாவது பாகம் வந்து 300 கோடி வசூல் வந்து கொடுத்தது. இந்த 2 திரைப்படம் சேர்த்தியே வந்து மொத்தம் வந்து 700 கோடி தான் வசூல் வந்து கொடுத்தது. 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ண திரைப்படம் 200 கோடி வந்து லாஸாக தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அமைந்தது. இதனால் வந்து லைக்கா நிறுவனம் இப்போ வரைக்குமே வந்து ஸ்ட்ரகிளில் வந்து இருக்குது. இந்த சமயத்தில் வந்து மீண்டுமே வந்து 2000 கோடி பட்ஜெட்டில் சங்கர் அவர்கள் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து பண்ண போகிறாங்க. வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலை வந்து தழுவி வந்து படம் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சங்கர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசியிருப்பேன். இப்போ தான் வந்து இந்த படத்தோட ஃபுல் நாவலை வந்து படித்து முடித்தேன், இந்த கதையை வந்து படித்து முடித்தேன். எனக்கு வந்து இந்த திரைப்படத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்குது. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து நான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 2000 கோடியும் மேலே வந்து செலவாகும். சாதாரணமாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம் எடுக்கணும்னாலே வந்து 1000 கோடி வந்து ஈஸியாக வந்து செலவாகிவிடும். சங்கர் அவர்களை பற்றி நம்ம சொல்லவே வேணும். சங்கர் அவர்கள் செலவு பண்ணால் எவ்வளவு தாம் டூம் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பாடலுக்கு மட்டுமே இந்த 70 கோடி ரூபா 10 கோடி ரூபாலாம் செலவு பண்ணுற ஆள் தான் சங்கர் அவர்கள். இப்போ அது வேல்பாரி திரைப்படத்தும் அந்த மாதிரி வந்து 2000 கோடியில் வந்து படம் வந்து எடுக்க போகிறாங்களாம். அதுவும் வந்து அந்த திரைப்படம் வந்து ஒரு பாகமாக இல்லாமல் 3 பாகமாக வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தை வந்து தமிழ் தயாரிப்பு நிறுவனம் வந்து தயாரிக்கல அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. வேறு ஏதோ பிரம்மாண்டமான வெளிநாடு வெளி மாநில தயாரிப்பு நிறுவனம் வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து முன்னணி நடிகர்களை வந்து நடிக்க வைப்பதற்கான பிளானில் வந்து இருக்காங்க. முன்னணி நடிகர்கள்னால் யார்? ரஜினி, விஜய், கமல், அஜித் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் அவங்க கிடையாது. ஸோ ஜெயம் ரவி, தனுஷ், அதுக்கப்புறமா வந்து சில முன்னணி நடிகர்கள், சிம்பு, அந்த மாதிரி இருக்க முன்னணி நடிகர்களை நடிக்க வைப்பதற்கான முயற்சியில் வந்து சங்கர் அவர்கள் இருக்காங்களாம். அதனால தான் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 2000 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை தெரிந்த ரசிகர்கள் ஐயோயோ சங்கர் வந்து தொடர்ந்து ஃபெயிலியர் திரைப்படமாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படம் மிகப்பெரிய ஃபெயிலான திரைப்படம். மீண்டும் வந்து அதே மாதிரி ஒரு நாவலை தழுவி ஒரு திரைப்படத்தை சங்கர் அவர்கள் வந்து எடுக்க போகிறாங்களா? கண்டிப்பாக அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரிய நஷ்டம் வந்து ஏற்பட போகிறது. சங்கர் அவர்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு படத்தை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சங்கர் அவர்களோட முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வேல்பாரி திரைப்படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற உங்களோட